ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தமிழ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா மெம்பரேன். இது செல்வாலுக்கு அடுத்த லேயராக வரும் செல்லில். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு பிளான்ட் செல்லையும் உண்டு, அனிமல் செல்லையும் உண்டு. இதே செல்வால் வந்துட்டு அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் உண்டு. அதனால அனிமல் செல்லில் இருக்க ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பிளாஸ்மா மெம்பரேன் தான். இதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும் ஒரு செல்லில். இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் செல்வாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு லிவிங்காக இருக்கும். அதாவது இது லிவிங், உயிருள்ளதாக இருக்கும், லிவிங் லேயராக இருக்கும். இதே வந்து செல்வால் வந்து நான் லிவிங் லேயர். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள முக்கியமான வித்தியாசம். மீதிலாம் வந்து கொஞ்சம் காமனாக தான் இருக்கும். இதுவும் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் தான். ஓகேங்களா, இது வந்து என்னது செமி பெர்மியபிள் மெம்பரேன். அதாவது எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிடாது, தேவையான விஷயத்தை மட்டும்தான், தேவையான சப்ஸ்டன்ஸை மட்டும்தான், நியூட்ரியன்ட்டோ வாட்டரோ அதை தேவையானதை மட்டும்தான் வந்து உள்ளே அனுப்பும். அப்போ இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ரஃபாக போடுறேன். அதாவது லிப்பிட் பை லேயராக இருக்கும். இந்த மேலையும் உள்ளேயும் வந்து மேலே, அதாவது இதான் பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோங்களேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் இதான் அந்த ஒரு லேயர், பிளாஸ்மா மெம்பரேன் லேயர். ஓகேங்களா, இந்த லேயர் உள்ளேயும் வெளியேயும் பார்த்தீங்கன்னா லிப்பிட் பை லேயர், அதாவது லிப்பிடால் இருக்கும். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். இது ரெண்டும் லிப்பிடால் ஆகப்பட்ட லேயர்ஸ். அப்போ பை லேயர்ஸ், 1 லேயர் 2 லேயர். பைனா 2ன்னு அர்த்தம். 2 லேயரும் வந்து லிப்பிடால் ஆகிருக்கும். இந்த சென்டர் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்கும் இந்த இடத்துல. அதாவது ஒரு சாண்ட்விச் மாதிரி. இங்கே ரெண்டும் பண்ணுனா இங்கே நடுவில் காய்கறிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி இங்கே மேலில் இருக்கிற தோலும் உள்ளே இருக்க தோலும் வந்து லிப்பிட் பை லேயராக இருக்கும். இந்த உள்ளே இருக்கிற இந்த சென்டர் பார்ட் ஃபுல்லாக வந்து ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே பதிஞ்சிருக்கும் இந்த பை லேயரில், இந்த பிளாஸ்மா மெம்பரேன் லிப்பிட் பை லேயருக்கு நடுவில். ஓகேவா, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இந்த லிப்பிட் பை லேயரோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல், அதாவது உள்ளே வர நியூட்ரியன்ட்டு, வாட்ரு எல்லாத்தையுமே வந்து உள்ளே அனுப்பும். அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் வெளில அனுப்பிடும். இதுதான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷனே. இந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் உள்ளே இருக்கிற ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து செல்லை ரெக்கக்னைஸ் பண்ணும். பக்கத்தில் எந்த செல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணும். செல்லை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் இந்த ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ். ஓகேவா, ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் வந்து செல்லை ரெக்கக்னைஸ் பண்ணும். இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த ப்ரோட்டீன் பண்ணுறது. இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அதே மாதிரி தான் லிப்பிட் மாதிரி மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு இது பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ஆனால் முக்கியமாக என்னென்னா, இந்த மெட்டீரியல் எல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு செல் மூலயமா 2 டைரக்ஷன்லையும் நடக்குதா. இந்த செல்லேருந்து அந்த செல்லுக்கு போகுது, அந்த செல்லேருந்து இந்த செல்லுக்கு வர்றது. அப்படி 2 செல்லுலேயும் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கிற இந்த ப்ரோட்டீன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும், செல்லை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண உதவும். இந்த மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒன்று பேசிவாக இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும். பேசிவ்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படாது. பேசிவாக வந்து ஒரு மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனா இதுக்கு எனர்ஜி வந்து தேவை கிடையாது. இதே வந்து ஆக்டிவாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் மாலிகூல் வச்சு எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணும் அந்த உள்ள அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து உள்ளே பண்ணுறதுக்கு. ஓகேவா, 2 செல்லுக்கும் நல்ல வந்து மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்டிவாக எனர்ஜி வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்க ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்லாம் வந்துட்டு எனர்ஜி கொடுக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து செல் ரெக்கக்னைஸ் பண்ணுது இந்த லிப்பிட் பை லேயர்ஸ். ஓகேவா, இந்த மேலேயும் கீழே உள்ளேயும் வெளியும் இருக்கிற லிப்பிட் பை லேயர் வந்துட்டு செல்லை ரெக்கக்னைஸ் பண்ணுது. செகண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல். அதே மாதிரி தான் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட். இந்த மெட்டீரியல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மெட்டீரியலும் இன்னொரு செல்லுக்கும் அந்த செல்லில் இருக்க பிளாஸ்மா மெம்பரேன் இன்னொரு செல்லில் இருக்க பிளாஸ்மா மெம்பரேன் வந்துட்டு மெட்டீரியல் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆக்டிவாகவும் பேசிவாகவும். தேர்ட் வந்து அதே மாதிரி உள்ளே இருக்கிற இன்டர்னலில் இருக்கிற செல்ஸ், வெசிகுலர் செல்ஸ்லான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெசிகுலர் செல்ஸ்லேயும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வேலையும் செல் ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் பக்கத்தில் செல் இருக்கான்னு சொல்லி சென்சிங் பண்ணுறதும் வந்துட்டு இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் எதுக்கு நடுவில் இருக்குன்னா, செகண்டரி செல்வால், அதாவது செல்வாலோட இன்னர்மோஸ்ட் லேயர் இருக்குல்ல, அந்த செகண்டரி செல்வாலுக்கும் சைட்டோபிளாசத்துக்கும் நடுவில் இருக்கும். அதுதான் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா, ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்றது என்னன்னு பார்த்தோம்.
சில கீவேர்ட்ஸ்லாம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாமுக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ட்ரைலாமினார்னா ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னது தான். 2 லிப்பிட் லேயர்ஸ், 2 லிப்பிட் லேயரும் ஒரு ப்ரோட்டீன் லேயரும் வந்துட்டு மூணும் சேர்ந்த அந்த லேயர்ஸ் தான் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் லேயர்ஸ் தான் வந்து ட்ரைலாமினார். ஓகேயா? ஸோ 3 லேயர்ஸ். செகண்ட் யூனிட் மெம்பரேன். இது எல்லாமே சேர்ந்து கம்போஸ்ட் ஆகி ஒரே ஒரு மெம்பரேனில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ யூனிட் மெம்பரேன், சிங்கிள் மெம்பரேன். இந்த சிங்கிள் மெம்பரேன் பிளாஸ்மா மெம்பரேனில் தான் வந்துட்டு இந்த ட்ரைலாமினார் 3 லேயரும் இருக்கும், ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ். இதுதான் கீவேர்ட்ஸ், பிளாஸ்மா மெம்பரேன் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோபிளாசம்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நியூக்ளியோபிளாசம், அதாவது நியூக்ளியஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோபிளாசம் வந்துட்டு இதான் ஒரு செல்லில் வந்து முக்கியமான சில அம்சங்களை கொண்ட இடம் இந்த சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம்ன்றது எதுக்கு நடுவில் இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் வந்துட்டு என்னன்னா செல், அதாவது சைட்டோன்றது செல்லு, பிளாசம்ன்றது அந்த மெம்பரேன். ஓகேங்களா? அந்த செல் மெம்பரேன், அந்த செல் ஆர்கனல்ஸ், இந்த லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கிற இடம் தான் இந்த சைட்டோபிளாசம் சொல்லுவாங்க. இந்த சைட்டோபிளாசம் வந்துட்டு 2 விதமாக டிவைட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அதில் இருக்கிற பொருள்களை பொறுத்து, ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்து. ஒன்று வந்து சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ். செகண்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர். இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்ன்றது அதே தான் இந்த சைட்டோபிளாசம் லேயர் இருக்குங்களே, அதாவது இந்த பிளாஸ்மா மெம்பரனுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்க தான் சைட்டோபிளாசம்னு பார்த்தோம். இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்ன்றது லிக்யூட், அதாவது அந்த சைட்டோபிளாசத்தில் லிக்யூடு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அமார்ஃபஸ்னால் எந்த ஒரு மார்ஃபாலஜியும் இல்லாத ஒரு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ். அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு ஸ்கொயர் ஷேப்போ ரெக்டாங்கிள் ஷேப்போ இல்லை ஒரு இர்ரெகுலர் ஷேப்போ எந்த ஒரு ஷேப்பும் இல்லாத அமார்ஃபஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மார்ஃபாலஜியும் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் அமார்ஃபஸ், கிளியரான லிக்யூட், அதாவது டிரான்ஸ்லூசன்ட். அப்படியே பார்த்தா அப்படியே வந்து தண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு குளத்துல பார்த்தோம்னா அப்படியே கீழே இருக்கலாம் தெரியுமோ, அது மாதிரி நல்லா வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த மாதிரி லிக்விட் இருக்கும். அதுதான் இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற லிக்விட் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான், சைட்டோபிளாசத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்னா ஞாபகம் இருக்குன்னா அமார்ஃபஸ், டிரான்ஸ்லூசன்ட், லிக்யூட் ஏரியா. ஓகேவா? இந்த லிக்யூடு வந்துட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது, செல் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா நல்லா வந்து லிக்யூடு ஸ்டேட்டில் இருக்கும். இதே வந்து இது நல்லா டார்மெண்ட்டாக, அந்த செல்லு வந்து டார்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஜெல் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்னு நம்ம வச்சுக்கணும் அமார்ஃபஸ், ஒரு மார்ஃபாலஜி இல்லாத ஒரு டிரான்ஸ்லூசன்ட், ஒரு கிளியரான லிக்யூட் இருக்கிற இடம். இது சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்தது சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர். இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ் மாதிரி இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னா இந்த இடத்துல ஆர்கனல்ஸ் இருக்கும், அதாவது லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கனல்ஸ் ரெண்டுமே இருக்கும் இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சரில். இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று எண்டோபிளாசம், இன்னொன்று வந்து எக்டோபிளாசம்னு 2ஆக பிரிப்பாங்க. எண்டோபிளாசம், இன்னொன்று எக்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸை எக்டோபிளாசம்னா என்னென்னு பார்ப்போம். எக்டோபிளாசம்னா இதுதான் சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த லிக்யூடு ஸ்டேட்டில் இருக்கிற இது பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? இது நியூக்ளியஸ். சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸோட கார்னர் ஏரியா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிஃபரல் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விஸ்கஸாக இருக்கும், ஒரு மாதிரி வழுவழுப்பாக இருக்கும். விஸ்கஸாக இந்த இடம் வந்து நான் கிரானுலராக இருக்கும், கிரானியூல்ஸ் எதுவும் இல்லாமல் நான் கிரானுலராக இருக்கும். இந்த மாதிரி விஸ்கஸாக நான் கிரானுலராக கிளியராக இருக்குதுன்னா அந்த ஏரியா மட்டும் இருக்கும் அந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ், அந்த பெரிஃபரல் ஏரியா. அதுக்கு பேர் வந்து எக்டோபிளாசம் சொல்லுவாங்க. அதே அந்த எக்டோபிளாசம் தாண்டி இருக்க அந்த உள்ள இன்னர் போர்ஷன் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், அதாவது எக்டோபிளாசம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும் எண்டோபிளாசம். இந்த உள்ள இருக்க இன்னர் ஏரியா அது வந்து எண்டோபிளாசம் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா விஸ்கஸாக இருக்காது, நான் விஸ்கஸாக இருக்கும். அதாவது விஸ்கஸாக இருக்காது, நான் விஸ்கஸ் கிரானுலராக இருக்கும், அதாவது கட்டி கட்டியாக இருக்கும், கிரானுலராக இருக்கும், கிளியராக இருக்காது.
நான் கிளியராக இருக்கும், அதான் அன்கிளியராக இருக்கும், ஒப்பாக்காக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸே இருக்கும். ஒன்று எக்டோபிளாசம், ஒன்று எண்டோபிளாசம் சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர். எப்படி சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸை வந்து 2 விதமாக பிரித்தோமோ, எண்டோபிளாசம் அண்ட் எக்டோபிளாசம்னு அதில் இருக்க நேச்சரை பொறுத்து, சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சரையும் வந்து 2 விதமாக பிரிக்க போகிறோம் அதில் இருக்க ஆர்கனல்ஸை பொறுத்து. ஒன்று லிவிங் ஆர்கனல்ஸ், லிவிங் உயிருள்ள பொருள், லிவிங் அதுக்குள்ளே இருக்கிற லிவிங் ஆர்கனல்ஸ். இன்னொன்று நான் லிவிங் உயிரில்லாத பொருட்கள் அப்படின்னு 2ஆக பிரிக்க போகிறோம். இந்த லிவிங் இதில் பார்த்தீங்கன்னா உயிருள்ள பொருட்கள்லாம் இருக்கும். இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சரில் இந்த லிவிங் ஆர்கனல்ஸ், அதாவது உயிருள்ள ஆர்கனல்ஸ், அதுக்கு பேர் ஆர்கனல்ஸ் சொல்லுவாங்க. அந்த உயிருள்ள பொருட்கள் பேர் லிவிங் ஆர்கனல்ஸ். ஓகேவா? உயிருள்ள பொருள் பேர் ஆர்கனல்ஸ். இதுதான் ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற முக்கியமான லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸை பண்ணும் இதில் இருக்கிற லிவிங் ஆர்கனிசம். சில எக்ஸாம்பிளான ஆர்கனிசம் பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா, ஏற்கனவே பார்த்துருப்போம். மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், செல்லுக்கு எனர்ஜிக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த மைட்டோகாண்ட்ரியா. அந்த மாதிரி நிறைய ஆர்கனிசம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம், லைசோசோம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி உயிருள்ள லிவிங் ஆர்கனிசம் இதுக்கெல்லாம் பேர் ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே இருக்கும். அதாவது இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற லிவிங் ஆர்கனிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கனிசம், இதை வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சரில் லிவிங்காக இருக்கிறது தான் இந்த ஆர்கனல்ஸ். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் நான் லிவிங்னா உயிரில்லாத பொருள், உயிரில்லாத சில பொருட்களும் இருக்கும். பிளான்ட் செல் மட்டுமே இருக்கிற வேக்யூல். இந்த வேக்யூல் வந்து பிளான்ட் செல்லில் தான் பெருசாக இருக்கும். மட்டுமே இருக்காது, இது வந்து பெருசாக வந்துட்டு இதில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் தான் இருக்கும். இந்த நான் லிவிங் ஆர்கனிசம், இட்ஸ் நாட் ஆர்கனிசம் கிடையாது, ஒரு நான் லிவிங்கான பொருள் வேக்யூல். அதே மாதிரி எர்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்கிற சில சப்ஸ்டன்ஸு, லிப்பிட்ஸு, ஆயில் ட்ராப்லெட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் லிவிங் திங்ஸ்லாம் வந்துட்டு இதில் இருக்கும் இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சரில். ஸோ சைட்டோபிளாஸ்த்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸ், இன்னொன்று சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரக்சர். சைட்டோபிளாசத்துக்குள்ளே வந்து 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்று இன்ஆர்கானிக், இன்னொன்று ஆர்கானிக். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சால்ட்டு, வாட்டரு, நியூட்ரியன்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், கிளைகோப்ரோட்டீனு, லிக்விடு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், அந்த மாதிரி பொருட்களும் இருக்கும். ஸோ இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே 2மே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு செல்லுக்கு தேவையானதாக இருக்கும். ஸோ இதுதான் சைட்டோபிளாசம். மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறீங்களோ, அதை ரிவைஸ் பண்ணுறீங்களோ, அது அந்த அளவுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ மறக்காமல் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எந்த லெக்சர்ஸ் நம்ம போட்டாலுமே அதை வந்து நோட்ஸாக வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய எழுத போகிறதில்ல, கீவேர்ட்ஸ் தான் வந்துட்டு ஆன்சரில் எழுத போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையுமே வந்து நோட்ஸாக வந்து நோட் மேக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்கோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரையும் நன்றி. ஸ்டே டியூன்ட்.